السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لقد تركتكم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها بعدي إلا هالك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக வல்லவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிகின்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இறை இல்லத்திலே அன்னலாரை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனுடைய கருணையும் கரிசனமும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீனுடைய உயர்ந்த திருப்பொருத்தத்தை பெற்று இந்த துன்யாவில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நாம் யாவருக்கும் தௌஃபீக்கை தருவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதைரங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனிதமான காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய பெரியோர்களே, மூமின்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்னலார் ஒரு அழகிய முன்மாதிரி என்பது இன்றைய இந்த ரபியுல் அவ்வலினுடைய தொடர் சொற்பொழிவின் 3ஆம் நாள் தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகுக்குமான முன்மாதிரி. அத்தனை தலங்களிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. உலகம் இன்று முன்மாதிரி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. எதை செய்வதாக ஆனாலும் இதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது பாடம் இருக்குதா, ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய, அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு உண்டு. முனைவர் பட்டம் பெறக்கூடிய சமயத்திலும் கூட இது சார்ந்த இந்த துறையிலே இதற்கு முன்னால் என்ன ஆய்வு நடந்திருக்கிறது, எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய, அதை ஆய்வு கண்ணோடு அணுகக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். இன்றைய உலகத்தின் தலைவர்கள் முன்மாதிரிகளாக திகழ்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் பதிலாக வந்திருக்கிறது. மக்கள் தலைவர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார், மக்களின் நலன் மீது அக்கறை கொள்ளக்கூடியவர் என்று பேசுகிறார். ஆனால் அவருடைய வெளிரங்க அந்தரங்க வாழ்க்கையில் ஏதாவது பின்பற்றத்தகுந்த அம்சங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் முடிவில் ஏமாற்றம்தான் மிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழல் பெருச்சாளிகளாக இருப்பதிலே முன்மாதிரியாக திகழ்கிறாங்க இல்லையா? தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம்
தகிடதத்தங்கள் செய்யலாம் என்கின்ற போக்கில் அதில்தான் பல நபர்கள் முன்மாதிரியாக இருப்பதாக பார்க்கிறோம். இணையத்தில் படித்த ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி. ஒரு ஊரில் இருந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அழைத்தார் என்பதற்காக வேண்டி இந்த ஊரினுடைய முக்கியமான ஒருவர் அங்கே போகிறார். எதற்கு அழைக்கப்பட்டது? வீடு கட்டியிருக்காரு, புதுசாக குடிபுகிறாரு. அதற்காக வேண்டி இந்த பகுதியினுடைய அந்த மினிஸ்டரை அழைக்கிறார். இவரும் அங்கே போய் பார்த்து அந்த வீட்டினுடைய பிரம்மாண்டத்தை கண்டு அசந்து போய் சொன்னாராம், என்னையா இப்படி கட்டியிருக்க வீடு, கடல் மாதிரி இருக்குது வீடு, பிரம்மாண்டமாக கட்டியிருக்கியே, என்ன இது, எப்படி என்று ஆச்சரியத்தோடு கேட்டாராம். அந்த பகுதியினுடைய அமைச்சர் சொன்னாராம், ஒன்று இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே மேலே கூட்டு போனாராம். மொட்டை மாடியை கூட்டு போய் தூரத்தில் கையை காமிச்சோன்னாராம், அங்கே ஒரு பிரிட்ஜி தெரியுதா பாரு அப்படின்னாரு. இவர் பார்க்குறாரு, பிரிட்ஜி தெரியுது, ஆனால் பாதி பிரிட்ஜு தான் இருக்குது, பாதி பிரிட்ஜு தான் இருக்குது, முழுசாக பிரிட்ஜ் இல்லையே, மீதி பிரிட்ஜு தான் என் வீடு அப்படின்னாராம். அங்கே வர வேண்டிய மீதி பிரிட்ஜு தான் என் வீடாக இப்போ இருக்குது, விவரமான ஆள் தான் நீயே அப்படின்னு நினச்சிட்டு நம்மளால் இங்கேருந்து எல்லா விருந்தெல்லாம் உபசாரம்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்தார். அவருக்கும் ஆசை தொத்தி போச்சு, மனுஷன் தானே, எல்லாருக்கும் ஆசை வரத்தானே செய்யும். இவரும் வந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமான வீடு கட்டினார். என்ன மாதிரியான அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு கட்டி முடித்தார். முடித்த பின்னாடி இவரும் வீடு குடி போக போகிறாரு. முன்னாடி அழைச்சாருன்னா நண்பர், அவரை அதே மாதிரி இவரும் அழைக்கிறாரு, நானும் வீடு கட்டியிருக்கேன், வா என் வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு. அந்த மனுஷன் இங்கே வந்து பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டார். நான் என்னுடைய வீடே கடல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், உன் வீடு 10 கடல் சேர்ந்த மாதிரி இருக்கிறப்பா, இன்னும் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, நுட்பமாக கட்டியிருக்கிறீ நீ, எப்படி அப்படின்னு கேட்டான். எப்படின்னு தெரியணுமா? ஆமாம், வா கைப்பிடி என் கையை, ஏன்னா நம்ம ஃபார்முலாவாக இருக்குதுன்னு யோசிச்சார் அவர். என் கூட மொட்டை மாடிக்கு வான்னாரு. அதே மாதிரி நம்மளால் மொட்டை மாடி கூட்டு போகிறானே என்னன்னு தெரியலையே, வா அங்கே பாரு பிரிட்ஜி தெரியுதான்னு இப்போ கேட்டார். இவர் பார்த்தாரு, நல்லா பாரு தெரியுதான்னு பாரு, கொஞ்சம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடிகள்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்து போட்டு பார்த்தாரு. எதுவும் என் கண்ணுக்கு படலையே, தெரியாது, இருந்தால் தானே தெரியும், அங்கே வர வேண்டிய பிரிட்ஜு தான் என் ஊடா வந்திருக்கு அப்படின்னாரு. அப்போ நினச்சாரா, நாமாவது பாதியை போட்டோம், மொத்த முழு பூசணிக்காயும் சோத்திர மரசன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊரில், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த கதை அப்படின்னாரா. அன்பர்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய பல முன்மாதிரிகள் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்து துறைக்கும் முன்மாதிரி. எல்லா துறைக்கும், எந்த துறைக்கு உங்களுக்கு குழப்பம் இருக்கிறதோ நபிகளின் வாழ்க்கைக்குள்ளே போய் அதற்கான தீர்வோடு நீங்கள் வெளியே வரலாம். குடும்பம், நாம் செய்யும் வியாபாரம், பொருளீட்டக்கூடிய முறை, அரசியல், ஆன்மீகம், சமூகம், பிற சமூக மக்களை அரவணைக்கக்கூடிய அரவணைப்பு, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதம், எந்த விஷயமானாலும் சரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையிலே அதற்கான முன்னுதாரணம் உண்டு. எனவே தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபிகளின் வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். வேற யாரை பாட்டும் அல்லாஹ் அப்படி சொல்லலை. 2 நபிமார்களுக்கு மட்டும்தான் உஸ்வத்துல் ஹசனா என்கிறார். ஒன்று ஹஜரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹசனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். ஹஜரத் சையதுனா இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். பாருங்கள், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வஅது செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? ذرفت منها العيون ووجلت منه القلوب. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உபதேசத்தின் வார்த்தை எங்கள் கண்களில் தண்ணீரை வரவழைத்து விட்டது, கண்ணீர் வந்தது, எங்கள் உள்ளமெல்லாம் கனத்து போனது, நடுநடுங்கி விட்டது. ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹி லமௌஇதத்து முவத்தஇன், நபியே
இந்த உபதேசத்தை பார்த்தா ஊரை விட்டு விடைபெற்று செல்லக்கூடியவர் செய்கிற மாதிரி இருக்கிற இந்த உபதேசம் உங்களுடைய இறுதி உபதேசத்தை போன்று தெரிகிறதே. ஊரை விட்டு ஒருத்தர் வெளியூருக்கு போகிறார், வெளிநாட்டுக்கு போகிறார், ரொம்ப நாள் பிரிய போகிறார். அந்த பிரிவுக்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சில முக்கியமான செய்திகளை சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுடைய உபதேசம். யா நபி அல்லாஹ் ஃபமா தஅஹது இலைனா, எங்களிடத்திலே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், எங்கள்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, லகத் தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா, உங்களுக்கு ஒரு வெண்மையான வாழ்வியல் வழிகாட்டுதலை விட்டு விட்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை இருக்கிற அது பாலை போன்று வெண்மையானது, திறந்த புத்தகத்தை போன்றது, எங்கேயும் ஒளிவு மறைவே கிடையாது. லைலுஹா கனஹாரிஹா, இந்த வாழ்வியல் வழிகாட்டுதலிலே இரவு கூட பகலை போன்று இருக்கும், இருளே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ். எந்த பக்கத்திலும் இருட்டு கிடையாது, எல்லாம் வெளிச்சம், எல்லாம் வெட்ட வெளிச்சம். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இதை தான் உங்களுக்கு நான் விட்டுவிட்டு போகிறேன். 2 விஷயத்தை நீங்கள் இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதம் அல் குர்ஆன், 2வது என்னுடைய வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை ஒரு சிறந்த முன்னுதாரணம், முன்மாதிரி. அவர்களை போன்று ஒருவர் இனிமேல் பிறக்கவும் முடியாது, வாழவும் முடியாது. இன்னைக்கு நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் 2 பக்கத்தை காணவே இல்லை. தமிழில் சொன்ன மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் முதல் பாகத்தை காணவே இல்லை. ஏங்க, வாழ்க்கை சரிதை எழுதியிருக்கீங்க, 40 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 40 ஆண்டு காலத்தை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா? இல்லை, அப்படிலாம் எழுத முடியாது. அதில் கொஞ்சம் நான் அப்படி இப்படி இருந்தேன், அதில் தலைவர் அப்படி இப்படி இருந்தார், அதில் அதெல்லாம் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது, எனவே எழுத முடியாது, இங்கே இருந்து தொடங்குகிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை மொத்தமும் திறந்த புத்தகம். எது தேவையானாலும் இங்கே வந்துவிட்டு தீர்வை எடுத்துவிட்டு போகலாம். என்னென்ன மாதிரியான முன்னுதாரணத்தை, முன்மாதிரியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்றைய காலம் என்பது வெறுப்பும் வன்மமும் குரோதமும் பகையும் நிறைந்த காலமாக இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு வெறுப்பு, பகை உணர்வு, கோபமும் ஒரு விதமான பகையும் நாளுக்கு நாள் மக்களுக்கு மத்தியிலே கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கெல்லாம் பிளவு ஏற்படுகிறது, கோபங்கள் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தார், நபி இடத்திலே கேட்ட, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் வசியத் செய்யுங்கள், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க, நான் என்ன செய்யணும்? அவர் நினைச்சார், ஒரு நீண்ட பட்டியல் ரசூலுல்லாஹ் தரப்போகிறாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு தரப்போகிறாங்க, அதை ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கும் ஹரமினுடைய எல்லைகள் சுற்றி பாருங்கள், இந்த ஹதீஸ் பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அங்கே ஓடக்கூடிய LED ஸ்க்ரீனில் இது வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றி சுற்றி வருது இந்த ஹதீஸ். அவர் கேட்டு நிற்கிறார் சஹாபி, நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வசியச் செய்யுங்கள். கால லா தக்லப், கோபம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. வரக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயம் கோபம் என்பது வரத்தான், அது இயற்கை. ஆனால் அதை கையாளக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள். வெறுப்பு கொள்ளாதே, பகை கொள்ளாதே. இதுவெல்லாம் மனித வாழ்க்கைக்கு உகந்ததல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஸைத் இப்னு ஸஅனா என்கின்ற ஒரு நபித்தோள், என்கின்ற ஒரு யூத மதத்தினுடைய படித்த பண்டிதர். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நாள் வர்றாரு. தபரானியிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இக்கட்டான தேவை. என்ன தேவை? அலி ரலியல்லாஹு அப்போ தான் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இங்கே பக்கத்தில் ஒரு பாகத்தில், ஒரு பகுதியில் சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுடைய ஏழ்மையெல்லாம் அல்லாஹ் போக்கி விடுவான் என்று அவர்களுக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, எந்த உதவியும் முஸ்லீம்கள் தரப்புலேருந்து போனதாக தெரியல. அவங்கள அப்படி நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும்,
வந்த வழிக்கு அவங்க திரும்பி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்து நான் அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏதாவது பொருளாதாரம் இருக்கா, ஏதாவது காசு பணம் யாரை வச்சுருக்கீங்களா, கடனா தாங்க என்று கேட்குறாங்க. அந்த நேரத்தில் யார்ட்டையும் இல்லை. சூழலை புரிந்து கொண்ட ஸெய்த் இப்னு ஸஅனா வேதம் படித்த பண்டிதர் நேராக வந்தார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார், முகமது அவர்களே, உங்களுக்கு ஏதோ பொருளாதார தேவை இருக்கிற மாதிரி தெரியுது, நான் தர்றேன், நான் குறிப்பிட்ட காலத்தினுடைய தவணையோடு தர்றேன், எப்போ நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கன்னு வாக்கு கொடுக்குறீங்களோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். உடனே கொடுத்தார். ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வாங்கி அலிரலியல்லாஹு கையை கொடுத்து அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க. சேர்த்து ஆகியாச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட டேட்டு, அந்த டேட்டில் திருப்பி தருவதாக ரசூலுல்லாஹ் வாக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேதம் படித்த பண்டிதர் அந்த நாள் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றார். வந்தவர் ரொம்ப கோபத்தோடு வர்றார், உச்சகட்டமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார். வரும்பொழுதே சத்தம் போட்டுக்கிட்டே வர்றார். இந்த முகம்மதும் இப்படி தான், முகம்மதுனுடைய வம்சமும் இப்படி தான், சொன்ன வாக்கை காப்பாற்றுறதே இல்லை, அவங்களுடைய பரம்பரைக்கே வாக்கு சுத்தம் என்பது கிடையாது, அப்படி இப்படி என்று ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவுடைய மொத்த பரம்பரையையும் வம்பு கிழித்து வேண்டுமென்றே பேசுகிறார். பேசினவர் என்ன தெரியுமா செஞ்சார், பேசிக்கிட்டே வந்தவர் நேராக வந்து ரசூலுல்லாவுடைய அந்த சட்டையை பிடித்து ஒரு உழுக்கினார். என்னுடைய வாங்கின கடனை திருப்பி கொடுங்க, இந்த நாளில் திருப்பி தர்றேன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட தரல, இன்னும் இதுதான் உங்கள் பொழப்பா என்பது போன்று அவர் கடினமாக பேசினார். சுற்றி சஹாபாக்கள் இருக்காங்க, பொறுப்பாங்களா? தூசி பட்டாலே பொறுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ் மீது. சையதுனா உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்காங்க, சொல்லவா வேணும்? உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானா சொன்னார்கள், வல்லாஹி மா சலக்கக ஷைத்தானு சாலிகன் கத்து இல் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சாலிகன் கைரு ஃபஜ்ஜிக்க. உமர், நீங்கள் ஒரு வழியில் நடந்து போனால் அந்த வழியிலே ஷைத்தானே வரமாட்டாங்க. நாங்கள் சல்லாசம் ஷைத்தானே உமரை பார்த்து கோவப்படுவான் அப்படின்னு ஓடி தெரிச்சு ஓடிடுவான்னு சொன்ன உமர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. எந்திரிச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, துணிந்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். நேரம் போய் அவருடைய சட்டையை பிடிச்சிட்டு, கையை எடுக்கிறியா இன்னும் உன் தலையை எடுக்கட்டுமா? நான் ரசூலுல்லாவுடைய சட்டையிலேருந்து கையை எடுக்கிறியா இன்னும் உன் தலையை எடுக்கட்டுமா? நான் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம், பரவாயில்ல, நமக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடியில் நம்மால் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டாக வந்து துணையாக நின்றுட்டார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? வரலாறு சொல்லுகிறது, உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். உமர், அவருடைய சட்டையிலேருந்து கையெடுங்க. என்ன காரியம் செஞ்சீங்க? நீங்கள் ஏன்ட்ட சொல்லணும், நபியே, அவரிடத்திலே வாங்கிய கடனை முறையாக திருப்பி கொடுங்கள். அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும், கேட்குறத முறையாக கேளுப்பா, ஏன் இப்படி வந்து வம்பு பண்ணுற மாதிரி கேட்குற என்று அவரிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டு அவரையுடைய சட்டையை பிடித்து கடினமார்த்த வார்த்தைகளை சொல்லி அவரையே நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க. அதுதான் அங்கே முன்னுதாரணம். அவரை கூட்டிகிட்டு போங்க, பைத்துல் மாலிலிருந்து அவருக்கு சேர வேண்டிய கடன் தொகையை எடுத்து கொடுங்கள். கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா அவருக்கு சேர்த்து கொடுக்கணும். நான் அந்த வேதம் படித்த பண்டிதருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லி இந்த அளவு எக்ஸ்ட்ரா அவர் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் ஏன் உங்களை கொடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் பயன்படுத்துனீங்கல்ல அதுக்கு ஈடு, நீங்கள் அவரை அச்சப்படுத்துனீங்கல்ல அதுக்கு பகரம் அது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறார்கள். ஹதீஸில் வருது, உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க, பைத்துல் மாலுக்கு போனாங்க, அவருக்கு சேர வேண்டிய பொருளை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி பயன்படுத்துறதுக்காக வேண்டி பிணையீட்டு தொகை, அதாவது வந்து அந்த பகரத்திற்கு கொஞ்சத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கி அவர் கீழே வச்சார். வச்சுட்டு நேரம் போனார், கை காலெல்லாம் அலம்பினார். அலம்பிட்டு வந்து முகமது நபியை நான் பார்க்கணும்னு சொன்னார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க போகிறேன்னாரு. ஒன்றுமே நடக்கலை, பெருசாக அங்கே தாவா நடக்கலை, பெரிய இஸ்லாத்தை குறித்து உண்டான தாம் தூம் என்று பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்கே நடைபெறவே இல்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி, இது அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாவிடத்திலே வந்தார், கையை பிடித்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி தான் செய்தி. அவர் சொன்னார், எங்கள் வேதத்திலே உங்களை பற்றி எல்லா செய்தியும் இருக்குது, எல்லா அம்சங்களும் உங்களை பற்றி நான் படித்து விட்டேன், உங்கள் வாழ்க்கையில் நான் கண்டும் விட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் வேதத்தில் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்த இறை தூதர், இறுதி தூதர், அவரிடத்திலே அறிவியினர்கள் அறிவின் குறையோடு நடந்து கொண்டாலும் அதற்கு பகரமாக பதிலாக அவர் அப்படி நடக்க மாட்டார், அறிவார்ந்த முறையில் நடந்து கொள்வார். அறிவின் குறை அறிவோடு ஒருவர் நடந்து கொண்டாலும் பகரமாக அந்த மாதிரி அவர் நடக்க மாட்டார், அவர் அறிவார்ந்த முறையில் நடந்து கொள்வார் என்று எங்கள் வேதத்தில் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், நான் உங்களிடத்திலே முறை தவறி நடந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் எவ்வளவு அழகாக முறையோடு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் இறை தூதர்தான், இறுதி தூதர்தான், அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை உங்களுக்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக கொடுக்கிறான் தான் என்று நம்புகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு செய்தியை தபரானிலே நாம் பார்க்க முடிகிறது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள். ஒருவன் வெறுப்போடு, பகையோடு, வன்மத்தோடு நடந்து கொண்டாலும் பதிலுக்கு நீங்களும் அப்படி நடக்கக்கூடாது என்பதை சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலகட்டம், அங்கே ஒரு கவிஞர் இருந்தார், அவருக்கு பெயர் சுஹைல். அவர் என்ன செய்வார்னா நல்ல கவி பாடுவார். அந்த கவிதையின் வரியிலே ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார். எந்த மாதிரியான டிஸ்டர்ப் அப்படின்னா, கோபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு விஷம் தோய்க்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு சகட்டு மேனிக்கு பேசினார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு வேகமாக வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலுல்லா, இந்த சுஹைல் என்ன மாதிரியான பேச்சு தான் பேசிட்டு இருக்காரு தெரியுமா, அவரை இப்படியும் விட்டோன்னா ரொம்ப பேசுவார், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, அவருடைய பல்ல மொத்தத்தை தட்டி எடுக்கிறேன். நம்ம கோவப்பட்டா சொல்லுவோம் தெரியுமா, பல்ல தட்டிடும் அப்படிமோ. ஏன் உச்சகட்டமான கோபத்தினுடைய வெளிப்பாடு. சுஹைலை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவர் பல்ல நான் தட்டி எடுக்க போகிறேன். இப்படிலாம் பேசுகிறாரு, ஆள் கேட்க ஆள் இல்லை என்பது தானே அர்த்தம். நான் கேட்குறேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்ன பொழுது சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் உமரே, எந்த சுஹைல் உங்களை இப்பொழுது கோபப்படுத்தினாரோ அதே சுஹைல் ஒரு நாள் வரும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நாங்கள் எந்த சுஹைல் இன்னைக்கு உங்களை கோபப்படுத்திருக்கிறாரோ அதே சுஹைல் ஒரு நாள் வரும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த நாளும் வந்தது. எப்போ வந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு நாள் தான் அது. நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். சஹாபாக்கள் எல்லாம் தடுமாறி போய்விட்டார்கள். அடுத்து என்ன நடக்குமோ, இறைவனின் தூதர் இறந்து விட்டார்கள், அடுத்து யார் பொறுப்பு, இறைவனின் செய்தி நின்று விட்டது, என்ன செய்வது ஏது செய்வது என்று பல்வேறு விதமான மனோநிலைகளிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அப்பந்தான் கத்தியை தூக்கி பேசினாங்க, யாராவது இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன், என்னுடைய வாள் தான் பேசுனாங்க. அங்கே தெளிவாக பேசியவர் ஒருவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இது நாள் வரை முஹம்மது நபி நமக்கு இறை தூதராக இருந்தாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி ரசூலை தவிர வேறில்லை. கது ஹலத் மின் கபலிஹிர் ரசூல், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் வந்து அவர்களின் வேலை முடிந்து அல்லாஹ்விடத்தில் போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி முஹம்மது நபியும் வந்தாங்க, வேலை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் அழைச்சிக்கிட்டான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் தோன்றிய எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். இந்த வசனங்களை எல்லாம் அப்படி எடுத்து ஓதி காட்டின உடனே உமர் ரலியல்லாஹு அப்போ தான் தெளிவு வந்துச்சு. இதே மாதிரி மதீனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், மக்காவிலே ஒருவர் பிரச்சாரம் செய்தார். அங்கே ஏற்பட்ட தடுமாற்றத்தை எல்லாம், அந்த மாதிரி ஒரு விதமான பதற்றத்தை எல்லாம் ஒருவர் நீக்கினார். அவர்தான் சுஹைல். சுஹைல் ரலியல்லாஹு அங்கே பேசினாங்க, யாரும் பயப்படாதீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்பதனாலே மொத்தமும் போய்விட்டது என்பது அல்ல. அல்லாஹ் இருக்கிறான், அவன் நித்திய ஜீவன், அவனை தான் நாம் ஒருவன் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம். அவன்தான் நம்மை எல்லாம் படைத்தவன், அவனுக்கு இறப்பு கிடையாது, அவனுக்கு அழிவு கிடையாது, அவன் காலத்திற்கும் வாழக்கூடியவன், அவனின் இறை தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்தினார்கள். பின்னொரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுஹைல் ரலியல்லாஹு சந்திக்கிற சமயத்தில் கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், ஓன் பல்ல தான் உடைக்கட்டுமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு உங்களை கோபப்படுத்தியிருக்கக்கூடிய சுஹைல் ஒரு நாள் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன், மதீனாவில் எப்படி அபூபக்கர் மக்களின் ஈமானை பாதுகாத்தாரோ, தடுமாற்றத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்தாரோ, அந்த மாதிரி மக்காவில் நீங்கள் செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு உயர்தரமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விட்டான் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுஹைல் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்போ பகையை, வன்மத்தை, வெறுப்பை அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற முறையை மிக அழகாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கற்றுத்தந்திருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு பகையும் வெறுப்பும் வன்மமும் கூடியதினாலே அதனால் என்ன பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. நம் உடலுக்குத்தான் பல்வேறு விதமான தீங்குகள், உடலுக்குத்தான் பல்வேறு விதமான அசௌகரியங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உளவியல் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்தில் அழகாக ஒரு செய்தியை புரிய வைக்க நினைத்தார். என்ன? வெறுப்போடும் பகையோடும் வாழுகிற வாழ்க்கை அது அர்த்தமற்ற வாழ்க்கை. அதை புரிய வைக்கணும்னு நினைச்சாரு. அது உங்களுக்கு தான் கேடு, உங்களுடைய உடம்புக்கு தான் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிய வைக்க நினைச்சாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு பையனை எழுப்பினார். எழுப்பி இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு சின்ன பாட்டில், ஒரு 100 ml, அந்த 100 ml பாட்டில் தண்ணி அவன் கையில் கொடுத்து இப்படி நீட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்பான்னாரு. அந்த பையன் அந்த பாட்டில் தண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே கையில் வச்சுருந்தான். கை வலிக்குதையான்னு கேட்டார். இல்லை, எனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னா. சரி, அதே பாட்டில் தண்ணியை 1 மணி நேரம் அப்படி கையை நீட்டி வச்சுருந்தார். 1 மணி நேரம் கழித்து கேட்டார், கை வலிக்குதப்பான்னு கேட்டார். ஆமாம், லைட்டாக சின்னதாக வலிக்குது. சரி, இன்னைக்கு ஃபுல் டே காலையிலேருந்து நைட்டு வரைய நீட்டின கையை அப்படியே அந்த பாட்டிலோட கையிலேயே வச்சுருக்கணும், கையை அசையக்கூடாதுன்னார். அவன் சொன்னான், என் கை வலியாலேயே நான் பெரிய பாடுபட்டு போயிடுவேன். அப்போ சொன்னார் அந்த ஆசிரியர், இருப்பது சின்ன அளவு தண்ணீர் தான், ஆனால் அதை நீ எவ்வளவு நேரம் சுமக்கிறாய் என்பதை வைத்து உனக்கு வலியும் வேதனையும் கூடுகிறது. அதே மாதிரி தான் வெறுப்பும் பகையும் வன்மமும். அது சிறிய அளவாக இருந்தாலும் உன்னோடு எவ்வளோ நாள் அது டிராவல் ஆகுதுன்றதை கவனித்து அது உனக்கு வலியையும் வேதனையும் தரும், உனக்கு பெரிய டிஸ்டர்பை கொடுக்கும், உனக்கு பெரிய பிரச்சனையை தரும். எனவே ஒரு காலம் வாழ்க்கையிலே வன்மமும் வெறுப்பும் வேண்டாம் என்று அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் டென்மார்க்கிலிருந்து வந்த ஒரு பத்திரிகையிலே முகமது நபியை தவறாக சித்தரித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டார். தெரியுமா? உலகம் முழுக்க கொந்தளித்தது, உலகம் முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட்டது. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதனுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க. அது எப்படி இறை தூதரை நீங்கள் எப்படி இந்த மாதிரி கார்ட்டூன் கொண்டு வரலாம், அவமானகரமாக எப்படி சித்தரிக்கலாம் சொல்லி வேர்ல்டு முழுக்க பெரிய எதிர்ப்படைகள் ஏற்பட்டது. ஆனால் அந்த டென்மார்க்கில் நினைச்சு தெரியுங்களா, அந்த டென்மார்க்கில் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு நுஸ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பெயரிலே ஒரு சங்கத்தை துவங்கினார்கள். எந்த டென்மார்க்கிலிருந்து முகம்மது நபியின் மீது ஏற்பட்ட வெறுப்பினாலே கார்ட்டூனின் மூலமாக உலகத்திற்கு அவமானத்தை முகம்மதுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்படி ஒரு விஷயத்தை செய்தானோ, அதே நாட்டிலே முஸ்லிம் இளைஞர்கள் ஒரு குழுவாக இணைந்து ஒரு சங்கத்தை துவங்கினார்கள். நுஸ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு செய்து கொடுத்த பேருதவிகள் என்கின்ற பெயரிலே அந்த அமைப்பின் மூலமாக முகம்மது நபி உலகத்திற்கு சொன்ன விஷயங்களை வர்ற போகிற எல்லா மக்கள்கிட்டையும் எளிமையாக புரியும் விதத்திலே அவர்கள் போகிற போக்கிலேயே அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். எந்த வருடம் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டதோ அதிலிருந்து மிகச்சரியாக 6 மாதத்திற்குள்ளே, அதிலிருந்து மிகச்சரியாக 6 மாதத்திற்கு பிறகு கிறிஸ்துவ பெருமக்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் வந்தது. அந்த 6 மாத கேப்பிலே இந்த இளைஞர்கள் குழு செய்த இந்த சிறப்பான வேலையினாலே 5000 மக்கள் முஸ்லிமானார்கள், 5000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துமஸிலே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் தங்களுடைய அந்த புத்தாண்டிற்கும் தங்களுடைய அந்த பெருநாளை கொண்டாடும் பொழுது குர்ஆனை அன்பளிப்பாக ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இஸ்லாத்தை பற்றி, முகம்மது நபியை பற்றி ஒரு சிறந்த புரிதலை யார் கொடுத்தார் என்றால் இந்த நுஸ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மிகச்சிறப்பாக கொடுத்தாங்க. உலகம் முழுக்க எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு, எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. ஆனால் அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள், அந்த இளைஞர்கள் என்ன சமயோஜிதமாக முடிவெடுத்தாங்கன்னா, நம்ம எதிர்ப்பை மட்டும் பேசுறது ஒரு புறம் பேசிக்கிட்டே இருந்தாலும் முகம்மது நபியை இந்த உம்மத்துக்கு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம், அவங்க இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற நல்ல விஷயங்கள் என்னன்றதை சொல்லுவோம். அவங்க யாரு? ஒட்டுமொத்த அகிலத்தின் அருள் கொடை அவர்கள். எனவே அந்த அருள் கொடையை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். சிறந்த பலனை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தார். எனவே அன்பு சகோதரர்களே, வெறுப்பை எப்படி கையாள வேண்டும், வன்மத்தை எப்படி கையில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்பதை
மிக அழகாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உலக வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் உறவுகள். உறவுகள் என்பது இல்லாமல் ஆகியிருந்தால் என்னவாகும் என்று யோசியுங்கள். உறவே இல்லை, தனிமரமாக ஒருத்தர் இருக்கிறார், கற்பனை செய்ய முடியுதா? முதல்ல கற்பனைக்கே எட்டாத விஷயம். உறவு, குடும்பம், மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, மாமன், மச்சன் எல்லாம் சேர்ந்ததுதான் மனமகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான அடையாளம். அந்த உறவுகளுக்கிடையிலே எப்படியான முன்னுதாரணமாக நடக்க வேண்டும் என்பதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக கற்றுத்தந்தார்கள். காலப்போக்கில் உறவு என்பது சர்வசாதாரண ஒன்றாக தட்டிவிட்டு போகக்கூடிய சூழலுக்கு மாறிவிட்டது. உறவை பேணுதல் என்பது மிக மிக அரிதாகி போய்விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம், இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உறவு என்பது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மான் என்ற பெயரில் இருந்து பிட்டு கொடுத்து அந்த உறவை உருவாக்கி இருக்கிறான். எனவே உறவு அல்லாஹ்விடத்திலே சொன்னதாம், இறைவா, உன்னிலிருந்து உன் பேரிலிருந்து நான் வந்திருக்கிறேன். என்னை யார் சேர்த்துக்கிறாங்களோ அவங்கள நீயும் சேர்த்துக்கோ, என்னை யார் வெட்டி விட்டுறாங்களோ அவங்கள நீயும் வெட்டி விட்டுரு என்று உறவு அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எனவே உறவுகள் விஷயத்தில் எவ்வளவு தூரம் முன்மாதிரி வேணும். எத்தனை எத்தனை இடங்களிலே அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை இல்லாமல் முறிந்து போய் கிடக்கிறது. தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையிலே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே, நான் மௌத்தா போனாலும் என்னுடைய தீதாரை பார்க்கறதுக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இல்லையா? அன்பு சகோதரர்களே, உறவின் மேன்மையை இந்த உலகத்திற்கு அதி அற்புதமாக எடுத்து காண்பித்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சூரா லஹப், குர்ஆனிலே தப்பத் யதா அபி லஹபி வ தப்பி என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. முழுக்க முழுக்க அபூ லஹபை சபித்து இறங்கிய அத்தியாயம் அது. அபூ லஹபையும் அல்லாஹ் சபிக்கிறான், அதனால் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் சபிக்கிறான். அது காரணம் இருக்குது. எதனால் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லும் பொழுது எல்லா குடும்பத்து மக்களையும் கூப்பிட்டு நான் இறைவனின் தூதர், எனக்கு வஹி வருது, அல்லாஹ் என்ன ரசூலா தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல நேரத்தில் அபூ லஹப் தான் முதல்ல மண் அள்ளி போட்டான். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அபூ லஹப் மட்டும் அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்ற ஒன்றே ஏற்பட்டிருக்காது. எல்லா மக்களுடைய மனநிலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முஹம்மது சொல்றாரு, ஏதோ புதுசா இருக்குது, இது நாள் வரை அவர் பொய் சொன்னதே கிடையாது, பித்தராட்டம் முகமதுனுடைய வாழ்க்கையில கிடையாது, முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு முகமதுடைய வாழ்க்கையில கிடையாது, இறை தூதர் என்றாரு, வஹி வருதுன்றாரு, அல்லாஹ் ஒருத்தன்றாரு, அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாதுன்றாரு. என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அதை எல்லாத்தையும் மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த அபூ லஹப் தான் மண்ணை தூக்கி போட்டான். அவன் மட்டும் அன்னைக்கு அதை செய்யாமல் இருந்திருந்தா இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்தே தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா எல்லாருமே ஏற்றிருப்பாங்க இஸ்லாத்தை. அதுக்கு தடையாக போனவன் அபூ லஹப். மண்ணை எடுத்து போட்டான்றதுக்காக வேண்டி தப்பல்லக்கையா முகம்மது, உனக்கு அழிவு நாசம் என்று அபூ லஹப் சொன்னான். அல்லாஹ் உடனே பதில் சொன்னான், உனக்குத்தான் அழிவு, உனக்குத்தான் நாசம், உனக்குத்தான் நரகம். அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கிறான். இந்த அபூ லஹபினுடைய பிள்ளை மகள் துர்ரா பின்த் அபீ லஹப், அந்த அம்மா பேர் துர்ரா. இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான், பாக்கியத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வர்ற சமயத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கொஞ்சம் ஜாட மாடையாக அந்த அம்மாவை குத்தி பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு. இவங்க பெருசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களாக்கும், இவங்க அப்பா என்ன மாதிரிலாம் வேலை பார்த்தாரு தெரியுமல்ல, இவங்க அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமல்ல, என்ன மாதிரியான இஸ்லாத்துக்கள்லாம் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காங்க தெரியுமல்ல அப்படின்ற மாதிரி துர்ரா அம்மாவுடைய காதில் கேட்குற மாதிரியே பேசுகிறாங்க. அந்த அம்மா அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க, அப்படியே உடைஞ்சிட்டாங்க. நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்தி வச்சு என்னையே பேசுகிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க செஞ்ச தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் தான் அவர்களிலிருந்து பிரிந்து வந்து சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனே, ஆனால் அந்த மக்கள் அவர்களை சொல்லி என்னையை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே துர்ரா பின்த் அபீ லஹப் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான முன்மாதிரின்னு பாருங்க. சரி அதை கண்டுக்காமல் போயிட வேண்டியதுதான்.
இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே அறியுமா என்று சொல்லியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா மட்டும் நல்லவரா, என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரி டிஸ்டர்ப்லாம் கொடுத்துருக்காரு, அவங்க ஒன்றும் பொய்யை சொல்லலையே, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தட்டி விட்டுருக்கலாம். சொன்னாலும் தகும். ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்லலைன்ற மட்டும் செய்தி இல்லை. அபூ லஹப் எவ்வளவு தூரம் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் ரசூலுல்லாஹ் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பிள்ளைகளை அபூ லஹபுடைய 2 மகனுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ருக்கையாவை உத்பத் இப்னு அபீ லஹபுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உதைபாவுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்து, ஏகத்துவ செய்தி அப்படி எடுத்து மக்களுக்கு மத்தியில் நபித்துவத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது, இவரை எதை சொல்லி அடக்கலான்னு யோசிச்ச அபூ லஹப் சொன்னால், தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகள்கிட்டையும் அந்த முகம்மது நமக்கு நேர ஆப்போசிட்டாக செயல்பட்டு இருக்காரு, அவர் பெத்த பிள்ளை எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும், 2 பேரும் அனுப்புங்கடா பிள்ளையில, வாளா வெட்டிகளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் அவருடைய பிள்ளை இருக்க வேண்டாம், அனுப்புங்கடா வீட்டுக்கு, நீங்கள் யாரும் அவரோட அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து வாழ வேண்டாம் என்று அபூ லஹப் சொன்னான். உத்துபாவும் உதைபாவும் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் வெட்டி விட்டார்கள். இப்பொழுது அந்த 2 பிள்ளைகளும் கணவன் வீட்டிலிருந்து தகப்பனார் வீட்டிலே வந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு மைண்ட் ரீதியாக டிஸ்டர்ப் கொடுத்தான், உளவியல் ரீதியாக ரசூலுல்லாவை தொந்தரவு பண்ணான். இப்போ ரசூலுல்லாஹ் துர்ராட்டை இதெல்லாம் சொல்லி காட்டவே இல்லை. எப்படிலாம் உங்கள் அப்பா எனக்கு டிஸ்டர்ப் கொடுத்துருக்காரு, என்ன மாதிரியான தொந்தரவுலாம் கொடுத்துருக்காரு, எதையுமே சொல்லலை. ஒரு வகையிலே அபூ லஹப் ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான உறவுக்காரன். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால், நாயகத்தினுடைய தகப்பனாரும் அபூ லஹபும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க. ரசூலுல்லாவுடைய நெருங்கிய உறவு. அப்துல் முத்தலிப் எடுத்தெடுத்த பிள்ளைகளில் ஒருவர் தான் அபூ லஹப். அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகளில் ஒருவர் தான் அப்துல்லா, ரசூலுல்லாவுடைய தகப்பனார். ரசூலுல்லாஹ் வந்து நேராக வந்து தொழுது முடிச்சுட்டு மெம்பரில் ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, மன்னாதா நசபி வதி ரஹ்மி ஃபகத் ஆதானி, என்னுடைய உறவை, என்னுடைய இரத்த பந்தத்தை யார் காயப்படுத்தினாங்களோ அவங்க என்னையை காயப்படுத்தினதான் அர்த்தம். ஃபமன்னாதானி ஃபகத் ஆதல்லா, என்னை யார் காயப்படுத்தினாங்களோ அல்லாவை காயப்படுத்தினதான் அர்த்தம். என்னையை காயப்படுத்தினது அல்லாவை காயப்படுத்தினதான் அர்த்தம். ஏன் துர்ராவை பற்றி இப்படிலாம் பேசிக்கிறாங்க சில பேர்? அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஏதோ செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் அல்லாஹ் பேசிட்டான். இறந்து போனவங்களை ஒருத்தங்களை வச்சு ஏன் ஹயாத்தோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் கொடுக்குறீங்க? அவங்கெல்லாம் இல்லை, இப்போ இறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, கதை க்ளோஸு. இறந்து போன ஒருத்தருடைய பழைய காலத்து விஷயத்தை தோண்டி எடுத்து பேசி நீங்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் தொந்தரவு தர்றீங்க? இதனால் இறந்து போகிறவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் பாதிப்புன்னு நாங்கள் சொல்லாச்சு. எவ்வளோ அழகான வார்த்தை கவனிங்க. நிறைய நபர்கள் பேசி விடுகிறார்கள் பல நேரங்களில். ஆமாம், உங்கள் அத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் தாதாவை பற்றி எனக்கு தெரியாதா, அவர்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, என்ன பிஸ்னஸ் தெரியுமா, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, அங்கேருந்து வந்தவங்க தான் நீங்கள்லாம் அப்படின்னு முன்னால் இருக்கிறவங்களை அவமானப்படுத்துவதற்காக இறந்து போன யாரோ ஒருவர் செய்த விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய சூழலை இன்னைக்கும் நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், இறந்து போனவருடைய செயலை வைத்து நீங்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அது இருப்பவர்களுக்குத்தான் பிரச்சனை, இறந்து போனவர்களுக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாதுன்னு நாங்கள் சல்லாடிச்சோம். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய இரத்த உறவு என்பதனாலே அங்கே ஒரு பாதிப்பு என்றவுடன் மெம்பரிலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்றால், உறவின் முக்கியத்துவத்திற்கு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மரியாதையை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் நிக்காஹ் செஞ்சு ரசூலுல்லாஹ் தான் வச்சு கொடுத்தாங்க. பக்கத்திலேயே வீடு. ரசூலுல்லாஹ் எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. ஃபாத்திமா அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு தான் இங்கே வருவாங்க ரிட்டன் வீட்டுக்கு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க, மகள் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஃபாத்திமா அம்மா மட்டும் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு இல்லை. அலி ரலியல்லாஹு வீட்டில் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐல இப்னு அம்மிக்க யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே
உன்னுடைய சச்சாவுடைய மகனை எங்கன்னு கேட்டாங்க. உறவின் நெருக்கத்தை காட்டுறாங்க. ஃபாத்திமாவுக்கு அலி ரலியல்லாஹு யாரு? சச்சாவுடைய பையன். ரசூலுல்லாவுக்கு அபூ தாலிப் சச்சா, அவர் பெத்த புள்ள. எனவே அவரை எங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹஸரத் ஃபாத்திமா சொன்னாங்க, பைனி வ பைனஹு ஷையுன், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம், பேச்சுவார்த்தையில் ஒரு வாக்குவாதம் நடக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு நடக்குது. நம்ம ஒன்று சொன்னால் அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்று சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டியா, இதை விட நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருன்னு சொல்லி வார்த்தைகளை கூட்டினா வார்த்தை தான் கூட்டிகிட்டே இருக்குமே தவிர முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இல்லையா? வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. காரில் 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க, ஒரு கணவனும் மனைவியும். 2 பேரும் பேசினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா நினச்சி தான் இந்த மனுஷனோட ஏன் பேசணும் தேவையில்லாமல், கொஞ்ச நாள் மௌனமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சா. அவரும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் எப்படியாவது எதையாவது குத்தி விடணுமல்ல, அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும். போய்கிட்டே இருக்கும் பொழுது சிக்னலில் கார் நிற்கிது. நம்ம ஊர் கதையை சொல்கிறேன், இங்கே உள்ள கதைலாம் கிடையாது. இது சிக்னலில் கார் நிற்கிது. காருக்கு முன்னாடி அப்படியே அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 எருமை மாடுகள் அப்படி கடந்து போகுது. சும்மா இருக்கலை இவர் தூண்டி விட்டார். அம்மா பத்தியா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் அப்படி போகிறாங்க பாரு அப்படின்னாரு. அந்த அம்மா பேசாமல் இருக்கணும்னு சும்மா இருக்கணும்னு நினச்சிருந்துச்சு. இவர் வம்பு இழுக்கிறார், என்ன பண்ணுறது? ஆமாம் என் சொந்தக்காரர் தான், இந்த போது என் மாமனார், இந்த போது இல்லை இது வந்து என் மாமியார் அப்படின்ச்சான். வேகமாக பதில் சொல்லிச்சான் இல்லையா? சில நேரங்களில் வார்த்தைகளை சுருக்குவதனாலே பலன் கிடைக்கும். காலையில் எந்திரிச்சு உட்காந்து பேப்பர் நியூஸ் பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா வேகமாக காப்பி போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்குது. அதுவரையும் சும்மா இருந்து வாசிச்சுட்டு இருந்தவர் வேகமாக கலட்டி வச்சிருந்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறாரு. அந்த அம்மா கேட்டுச்சா, ஏமா இதனால் இவ்வளோ நேரம் சும்மா தானே வாசிச்சுட்டு இருந்தீங்க, ஏன் கண்ணாடி போட்டு வாசிக்கிறீங்க? இல்லை தலைவலி வந்தால் டாக்டர் கண்ணாடி போட சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா வர்றது அவருக்கு தலைவலியாக இருக்காமா, அதை சிம்பாலிக்காக சொல்கிறாராம்மா. எடுத்து காஃபியை வச்சுட்டு அவர் வாயில் ஒரு வாய் தான் எடுத்து குடித்தார். குடித்த உடனே அந்த அம்மாட்ட சொன்னார், மனுஷன் கொடுப்பான அந்த காப்பியை எப்படி இருக்கு பாரு அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு ஒன்று தந்தேன்னு அந்த அம்மா சொன்னது இல்லையா? இப்போ வார்த்தைகளில் கவனம். சில வார்த்தைகள் நம்ம தமிழில் சும்மா ஒன்று சொல்லலாம், ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்றான் இல்லையா? இப்போ ஹஸரத்து ஃபாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பைனி வ பைனஹு ஷையுன், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம். அதனால் கோவப்பட்டு பேசாமல் போயிட்டார் வெளியில். அப்படியா பிரச்சனையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அலி எங்கே இருக்காரு பார்த்துருவாங்கண்ணா. ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தார். வந்தவர் சொன்னாரே, அவர் சொல்லா மஸ்ஜித் நபவியில் படுத்து கிடக்கிறாரு. அன்னைக்குள்ள மஸ்ஜித் நபவி என்பது வெறும் கட்டான் தரை, வெறும் மண் தரை. மேலே வந்து பேரிச்சம்பழத்தினுடைய கீத்தை வைத்து ஓலை வெய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, கண்ணு கட்டி எதிரும் பறந்து விரிந்து கிடக்கிறது மஸ்ஜித் நபவி. கீழே இருந்து அப்படி சில்லுன்னு காற்று வருது. எங்கே திரும்பினாலும் கண் கவரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் மஸ்ஜித் நபவி இன்னைக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள காலத்தில் வெறும் மண் தரை, மேலே கீத்து போடப்பட்டிருக்கு. அலி ரலியல்லாஹு போனவங்க என்ன செஞ்சாங்க, மேலே போட்டுருந்த துண்டை எடுத்து கீழே அப்படி 2 தட்டு தட்டிட்டு அப்படியே அந்த மண்ணிலேயே படுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக இறங்கி போயாச்சு. மஸ்ஜித் நபவிக்கு போய் அலி ரலியல்லாஹுவை பார்த்து, மண்ணில் படுத்துறதுக்காகன்றதுனால வேர்வை வரும், வேர்வை வந்தால் மண் உடம்புல ஒட்டும். இப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால் அந்த மண்ணை எல்லாம் தட்டி விட்டு சொன்னாங்களா, கும் யா அபுத்துராப், அபுத்துராபே எந்திரிங்களே, ஏன் இங்கே வந்து படுத்திருக்கிறீங்க, என்ன விஷயம், பேசி தீர்த்துக்கலாமே, வாங்க அபுத்துராப், வாங்க அபுத்துராப். அபுத்துராப் என்பது அதற்கு அலி ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச செல்ல பேர். பொதுவாகவே அரபுகள் தங்களுடைய இயற்பெயரை சொல்வதை விட தங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்த பெயரை சொல்வது ரொம்ப பிரியப்படுவாங்க. ரசூலுல்லாஹுக்கு முஹம்மது தான் பெயர், ஆனால் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அபுல் காசிம். காசிம் பிறந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹுக்கு அபுல் காசிம்னு பெயர் வந்துச்சு. அது ரொம்ப பிரியப்படுவாங்க, குன்னியத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். இந்த வார்த்தை இப்படி சொல்லி அழைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் ஹஸரத் அலி ரலியல்லாஹுவை பார்த்து யா அபத்துராப், மண்ணின் தந்தையே, இது ஒரு செல்ல பேர். மண்ணோடு படுத்துறீங்களே, மண்ணை ஒட்டிட்டு உங்கள் மேலே படுத்துறீங்களே, மண் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குற அபுத்துராப்னு சொன்னாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மா கான லி அலியின் இஸ்முன் அஹப்பு இலைஹி மின் அபித்துராப்,
வஇன்கான லயஃப்ரஹு பிஹி இதா துஇய பிஹி. என்னைக்கு ரசூலுல்லாஹ் அபுத்துராப்னு சொல்லி என் பேரை சொல்லி அழைச்சாங்களோ, என் பேரை விட்டு அபுத்துராப்னு சொன்னாங்களோ, அன்னையிலிருந்து எனக்கு அபுத்துராப்ன்ற பேர் ரொம்ப இஷ்டமாக போச்சு. யாராவது அலி என்று கூப்பிடுவதை விட அபுத்துராப்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நபி வச்ச பேர். நபி வச்ச பேர் என்பதினாலே எனக்கு ரொம்ப இஷ்டமாகி போனது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு இறை தூதராக இல்லாமல் ஒரு சிறந்த மாமனாராக, ஒரு உறவினராக ரசூலுல்லாஹ் நடந்துக்கிட்டாங்க. அப்படியே பேசுறாரு. அது என்ன பேச, எப்படி பேசலாம், வரட்டும் பார்த்துக்கலாம், என்ன பேசினாரு என்ன ஏதுன்னு கேட்கலாம், பார்ப்போம் நம்ம அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா அம்மாட்ட சொல்லலை. இன்னைக்கு சின்ன விஷயம்தான், ஏதோ ஒன்று பேசப்படுகிறது, உடனே இங்கிருந்து ஃபோன் கால் அங்கிட்டு பறக்குது. அப்படியா சொன்னார் மருமகன், மாமா அப்படி சொன்னாரா, அங்கே இனி இந்த பஸ் பிடிச்சி வந்துடுறேன், இந்த அடுத்த ட்ரெயின் ஏறி வந்துடுறேன், அடுத்து வந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் வர்றேன் என்று சின்ன விஷயத்தை பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கி தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளையும் நடப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டாங்க பாருங்க. அங்க மகள்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க, கணவன் மனைவி உறவு என்றால் மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான். அதனால ஏதாவது நடந்துச்சுன்னா உன் வீட்டுக்காரரை வெளியே அனுப்பிடலாமா, நீலாம் தடுக்கணும் அப்படின்னு ஹஸரத் அங்க ஃபாத்திமா அம்மாவுக்கு அறிவுரை சொன்னாங்க. இங்க அலி ரலியல்லாஹு இடத்திலே ஒரு சிறந்த மாமனாராக மிகச்சிறப்பாக பேசி தீர்த்துக்கலாமே, ஏன் அலி இங்கே வந்தீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி தோளில் கை போட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு கூட்டி போனார்கள் என்றால் இதுதான் உறவில் ஏற்படக்கூடிய விரிசலை சமாளிக்கக்கூடிய விதத்திலே முன்னுதாரணம், முன்மாதிரி என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் உறவுகளிலும் முன்னுதாரணமாக இருந்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர், போர்படை தளபதி, சஹாபாக்களை அரவணைக்கக்கூடிய தோழர், நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைவர். துன்பங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் வந்தால் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், சமாளிங்கப்பா அப்படின்லாம் சொல்லி விடலை. ரசூலுல்லாவின் வார்த்தை பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதிகம் இருந்தது. ரசூலுல்லாவுக்கு எதிர்மறை சிந்தனையை கடந்து நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஹந்தக் என்ற யுத்தம் நடக்கிறது. ஹந்தக் என்றால் எதிரிகளை பெரிய குழி தோண்டி அங்கிட்டு எதிரிகள், இங்கிட்டு முஸ்லீம்கள் அம்பை வைத்து அவர்களை அடித்து எதிர்கொள்ளக்கூடிய நிலை. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஆலோசனையை கொடுத்தாங்க. குழி தோன்றாங்க, குழி தோண்ட முடியல, கஷ்டமா இருக்குது. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், பாறைகளும் கற்களும் இடையிலே கடந்து டிஸ்டர்ப் பண்ணுது, எங்களால் குழி தோண்ட முடியல. அதோடு மட்டுமல்ல, எல்லாரும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறாங்க. வரலாற்றிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஹந்தக் குழி தோண்டும் பொழுது பசியில் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வயிற்றிலே ஒரு கல்லை கட்டியிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் 2 கல்லு கட்டியிருந்தாங்க. பசியோடு தான் அந்த குழியை தோண்டினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அந்த கடப்பாறையை வாங்கினாங்க, ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அடித்தார்கள். அடித்த இடத்திலே அந்த கல், குறுக்க கடந்த கல் 3ல் ஒரு துண்டு உடையுது. உடைஞ்சவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இதோ இந்த கல்லின் ஊடாக சிரியாவினுடைய சாவி எனக்கு தரப்படுகிறது. சிரிய நாடு வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய சாவிகள் எல்லாம் எனக்கு தரப்பட இருக்கிறது, அல்லாஹ் காட்டுறான், அதனுடைய கோட்டையை நான் அங்கிருந்து பார்க்கிறேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். அடுத்து ஒரு அடி அடித்தாங்க, 2வது பார்ட் உடைஞ்சது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள், பாரசீகத்தினுடைய சாவிகள் எனக்கு தரப்பட போகிறது. இதோ இந்த பாறையின் ஊடாக இருந்து பாரசீகத்தினுடைய வெள்ளை கோட்டையை, வெள்ளை மாளிகையை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து ஒரு அடி அடித்தாங்க, மொத்த கல்லும் உடைஞ்சு விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யமனின் சாவிகள் எனக்கு தரப்பட போகிறது, யமனினுடைய தலைநகர் சன்ஆவை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன செய்தி இது? நீங்கள் நல்லா யோசிக்கணும். பசியோடு இருக்கிறாங்க, வயிற்றில் கல்லை கட்டிக்கிறாங்க, அடுத்த வேளை உணவு உறுதி கிடையாது. அந்த யுத்தத்தில் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய விருந்து கொடுத்தாங்க. வெறும் 4 பேர் தான் சாப்பிட முடியும் சாப்பாடு. கொஞ்சோண்டு இறைச்சி, கொஞ்சோண்டு மாவு, சுட்டா இறைச்சியை ரெடி பண்ணால் ஒரு 4 பேர் அரையும் குறையுமா சாப்பிடலாம், அவ்வளோதான் உணவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிலையை பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் ஒரு 3 சஹாபாக்களும் எங்கள் வீட்டில் விருந்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, இன்னலக்கும் தஆமன் லி பைத்தி ஜாபிர், ஜாபிருடைய வீட்டிலே உங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு விருந்துட்டாங்க. 4 பேருக்கு தான் சாப்பாடு.
எல்லாத்துக்கும் ஜாபீருடைய வீட்டில் விருந்தாங்க ரசூல்லா. எல்லாரும் கிளம்பியாச்சு. இவருக்கான பதட்டம் தாங்கலை. 4 பேரை கூப்பிட்டா எத்தனை பேர் வர்றாங்க? 80 பேருக்கும் அதிகமாக இருந்தார்கள் இந்த இடத்துல. எல்லாரும் வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், நான் மாவு பிணைந்து தருகிறேன், போட்டு எடுங்க. இறைச்சியின் மூடியை திறக்கப்படாது, போட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுத்தார்கள். 4 பேருக்கு உண்டான உணவு அங்கே இருந்து எல்லாருக்கும் போதுச்சு, பத்துச்சு, மிச்சமும் இருந்துச்சு. அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தார். பரக்கத் என்றால் இதுதான். பரக்கத் என்றால் நிறைய எண்ணிக்கையில் அதிகமாக இல்லை, குறைவாக இருந்தாலும் வேலை நிறைவாக நடக்கணும். அதுதான் பரக்கத். அந்த யுத்தத்தில் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. இப்போ ரசூலுல்லாஹ் பாருங்க, பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தாங்கன்னா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தான் இந்த வறுமை பசி ஒரு நாள் வரும். யமன் நமக்கு கீழே வரும், ஒரு நாள் வரும். சிரியா நமக்கு கீழே வரும், ஒரு நாள் வரும். இன்னைக்கு வல்லரசாக இருக்கக்கூடிய பாரசீகம் நம்முடைய ஆளுகைக்கு கீழே வரும். இதுவெல்லாம் வெறும் 15-16 ஆண்டுகளிலே இஸ்லாத்தின் குடையின் கீழே வந்தது. ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது, சிரியா வெற்றி கொள்ளப்பட்டது, யமன் வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு சில குறிப்பிட்ட எண்ணப்படுகிற ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹ் சொன்னது நடந்தது. நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னப்பா செய்யறது, 4 பேர் சேர்ந்து தோண்டுங்கப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு ரசூலுல்லாஹ் போல தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு எந்த தலைவர்கள் தன்னம்பிக்கை தருகிறார்கள்? தலைவர்களை விடுங்க, பெத்த பிள்ளைக்கு தகப்பன் தன்னம்பிக்கை கொடுக்குறாரா? விடுறா பார்த்துக்கலாம், அடுத்து பார்ப்போம், இது போனது போயிட்டு போகுது, அதையே நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமு, இதில் உனக்கு முடியலையா, அடுத்து வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் நிறைய வரிசை கட்டி வந்து கொண்டே தான் இருக்கும். இது இல்லாட்டி அடுத்து புடி, இதே நினச்சி புலம்பி உன்னையால் என்ன செய்ய முடியும் விட்டதை என்ற தன்னம்பிக்கையை இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்று யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னம்பிக்கை ஊட்டினார்கள். அந்த தன்னம்பிக்கையினால்தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு கிளம்பக்கூடிய சமயத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. ஹதீஸ் வருகிறதா இல்லையா? சுற்றி எல்லாரும் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. வெளியே வந்தாங்கன்னா ஒரே போடு, முகம்மதை அப்படியே கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு தன்னுடைய இடத்துல படுக்க வச்சுட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. அலி ரலியல்லாஹு பிற்காலத்தில் கேட்டாங்களாம், உங்களுக்கு எப்படிங்க அந்த தைரியம் வந்துச்சு? சுற்றி ஆள் பலம், ஆயுதத்தோடு நிற்கிறாங்க, கிடைச்சா பீஸ் ஆக்கிடுவாங்க, எப்படி தைரியமாக படுத்துருந்தீங்க? அலி ரலியல்லாஹு ஒத்த வார்த்தையில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த தன்னம்பிக்கை அந்த வார்த்தை எனக்கு கொடுத்துச்சு. அலி, அமானித பொருட்கள் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் உரியவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு மதீனாவில் வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையில் உண்மை உண்டு, நான் நம்பினேன், மதீனாவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நிம்மதியாக போய் படுத்தேன். இன்னைக்கு படுக்கையில் எல்லாம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது, உள்ளம் போட்டு எதையோ போட்டு குடையுது இல்லையா? ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையின் மீது அந்த சஹாபாக்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தது. அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அன்பு சகோதரர்களே, அப்போ மிகச்சிறந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் வருகிற பொழுது எப்படி அதை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், அதிலே மிகச்சிறந்த முன்மாதிரி பெருமானாரிடத்திலே உண்டு. பிரச்சனைகளை பெரிதாக்கி இன்னும் பெரிதாக்கி அதிலே குளிர் காயக்கூடிய நிலைப்பாட்டிலே இன்று நம்மிலே பலர் இருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு தீர்க்கமாக முடித்தாங்க. காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு 35 வயசு. அப்போ எல்லாம் ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைக்கணும். வந்துச்சு சண்டை, யார் வைக்கிறது? இது புனிதமான கல், நான் தான் வைப்பேன், எங்கள் கூட்டம் தான் வைக்கும், என்னுடைய குடும்பம் தான் வைக்கும். ஒவ்வொருத்தரும் போட்டி, அந்த போட்டி பெரும் சண்டையில் கொண்டு விட்டுவிடுமோ என்று எல்லாரும் பயந்தாங்க. கடைசியில் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த முடிவுக்கு ஒரு தீர்வு உண்டு, நாளை காலை அதிகாலையிலே இந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக யார் வர்றாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அது இந்த விஷயத்தில் கேட்டுக்கோன்னாங்க. எல்லாரும் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். அதிகாலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே எல்லாரும் மொத்த குரலில் சொன்னாங்க, அல்லமீன் வர்றார், அஸ்ஸாதிக் வர்றார், நம்பிக்கைக்குரியவர் வருகிறார், உண்மையாளர் வருகிறார், இவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், இவர் சொன்னால் அதில் மிகச்சிறந்த தீர்வு இருக்கும் என்று எல்லாரும் நம்பினார்கள். ரசூலுல்லாஹ் வந்து செய்தி சொன்னாங்க, எடுங்க ஒரு துண்டன்னாங்க, விரிங்கன்னாங்க, அதுக்கு நடுசுல அந்த கல்லை தூக்கி வச்சாங்க. ஒவ்வொரு கபீலாவை கூட்டத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் வந்து பிடிக்க சொன்னாங்க.
மொத்தமாக சேர்ந்து தூக்குங்கப்பான்னாங்க. எல்லாம் தூக்கி இழுந்து பக்கத்தில் வந்தாங்க. தன்னுடைய முபாரக்கான கையால் எடுத்து அந்த கல்லை பதிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டாங்க. எவ்வளவு அழகான தீர்வு! ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது, ஒரு சமூகத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு தெருவிலே, நாம் வசிக்கக்கூடிய பகுதியிலே அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சுமூகமாக அதற்கு தீர்வு காண வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. கஷ்டத்திலும் சிரமத்திலும் தவிக்கக்கூடியவர்களுக்கு எப்படியான முறையில் நாம் அவர்களை அணுக வேண்டும், அதற்கும் மிகச்சிறந்த தீர்வையும் முன்மாதிரியையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசு, ஆனால் அவருக்கு 9 தங்கைமார்கள். அவங்க அப்பா வஃபாத் ஆயிட்டாங்க. உஹதிலே யுத்த காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆகும் பொழுது 2 பொறுப்பு மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இளம் வயது பையன். ஒரு பொறுப்பு, கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை ஃபுல்லாக நீ தான் அப்பா இருந்து அடைக்கணும்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய தங்கை எல்லாம் நீ தான் நிக்கா செஞ்சு கொடுக்கணும், உன் மேலே தான் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஷஹீத் ஆகிவிட்டார். பெரிய கவலை, 2 பொறுப்பு பாரம், பெரிய பாரம், எப்படி தீர்க்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி விடும் பொழுது ஜாபீர் ரலியல்லாஹுடைய முகம் சோகமாக இருக்குது. என்ன ஜாபீர் ரொம்ப சோகமாக இருக்குது, என்ன கதை? இப்போ ஜாபீர் சொன்னாங்க, அந்த மாதிரி என்னுடைய தங்கைமார்களையும் நிக்கா செஞ்சு கொடுக்கணும், அதே மாதிரி எனக்கு எங்கள் அப்பா விட்டு சென்ற கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனையும் நிறைவேற்றி தரணும், பொறுப்பாக நிறைவேற்றணும். அப்படியா, சரி சரி, எல்லாம் அப்படி விலாவரியாக விசாரிச்சுட்டே வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஜாபீருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது உதவி பண்ணணும். ஆனால் ஜாபீர் நேரடியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டார், சுயமரியாதை மிக்கவர், கை நீட்டி வாங்க மாட்டார். ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணணும், நம்ம கொடுக்கறது அவருக்கு உதவியாக இருக்கணும். முடிவெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஜாபீர் நீங்கள் வரக்கூடிய ஒட்டகம் இவ்வளோ ஸ்லோவாக வருது? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், இது ஒரு கிழட்டு ஒட்டகம், இதை வச்சு என்ன புண்ணியம், இதை வச்சு பயணிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்படியா, அப்போ நான் இந்த ஒட்டகத்தை ஏன்ட்ட கொடுத்துருங்களேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஜாபீர் சொன்னார், தாராளமாக தந்துடுறேன். எவ்வளோ காசுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டா. இது எதுக்கு போட்டு காசு, இதான் கிழட்டு ஒட்டகமாச்சே. இல்லை இல்லை, ஏதாவது ஒரு காசு நிர்ணயம் செய்து தான் கொடுக்கணும். ஜாபீர் சொன்னாங்க, நீங்களே அதுக்கு நிர்ணயம் செய்யுங்கன்னாங்க. இப்போ 1 ரூபாய்க்கு தெரியுங்களான்னு ரசூலுல்லாஹ் விளையாட்டு பண்ணாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்களே விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னா இந்த அளவுக்கா மட்டமாக கேட்குறது, கொஞ்சம் கூட்டி கேட்கலாமேன்னாங்க. 2, 3, 4, 5 இப்படி கூடுது. 700 திர்ஹம் கடைசியில் முடிவானது. 700 திர்ஹத்தை கொடுத்து இந்த ஒட்டகத்தை வாங்கி கொள்கிறேன், ஆனால் இப்போ கையில் காசில் மதீனாவுக்கு வந்தோன்னு தர்றேன். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மதீனா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தானே தருவாங்க வாங்கிக்கலான்னு வீட்டு வாசலில் ஒட்டகத்தை கட்டி போட்டு அவர் பாட்டு போயிட்டார். வெளியே வந்து பார்க்குறாங்க, ஜாபீர் இல்லை. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அழைத்து அவர் கையிலே கொடுத்தார்கள். ஜாபீரை போய் சந்திக்க வேண்டும். சந்தித்து இந்த 700 திர்ஹத்தை அவரிடத்தில் வாங்கிய ஒட்டகத்திற்கான கிரயம் காசு கொடுத்துவிட்டு, இந்த ஒட்டகத்தை நான் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு நாங்கள் அவர்கிட்ட வாங்கினதுமா ஆட்சி போய் போச்சு. அதே ஒட்டகத்தை அவருடைய பயன்பாட்டுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததாகவும் ஆகிவிட்டது. கொடுத்தார்கள். அதில் ஜாபீர் ரலியல்லாஹு அப்படியே அசந்து போயிட்டாங்க. அவரிடத்தில் இருந்த கடனுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தான் தீர்வை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை நேரடியாக போய் அவங்களுடைய தோட்டத்தில் போய் அளவெடுத்து எவ்வளவு இருக்குது என்பதை எல்லாத்தையும் பார்த்து அதிலே பரக்கத்திற்காக ரசூலுல்லாஹ் துவா செய்து அவர்கள் தங்களுடைய கையாலேயே எடுத்து கடன்காரர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். கொடுத்தது போக மிச்சம் தான் கிடைத்தது. அன்பு சகோதரர்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகளை ரசூலுல்லாஹ் எப்படி அணுகினார்கள், எப்படியான ஒரு ஆறுதலையும் ஒரு தீர்வையும் ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக இருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்வையிலே, நம்முடைய தொழிலிலே, பொருளீட்டலிலே, குடும்பத்திலே, உறவுகளை பேணுவதிலே, நாம் செய்யக்கூடிய இபாதத்திலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, அனைத்திலும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியே, உங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், முஹம்மது நபியின் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னான். அந்த முன்மாதிரியான ஒப்பற்ற இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வை வாசிப்போம், அவர்களை நேசிப்போம், அவர்கள் வாழச் சொன்ன பிரகாரம் மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு